Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா ரெண்டு வகையான முறுக்கு ரெசிபி அதுக்கு அப்புறமா ஒரு தட்டை ரெசிபி பார்க்க போறோம். இது மூணுத்தையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோல நம்ம பார்த்திரலாம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தாச்சு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை எப்போதுமே லைட்டாக அந்த மாதிரி கையில் வச்சு நுணுக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா மணமும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வெதுவெதுப்பான எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறுக்குக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தட்டுறதுக்காக சேர்க்குறோம். இப்போது இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட முறுக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டி ஒரு ஓவல் ஷேப்பில் செய்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். இதில் நம்ம எடுத்து ஓவல் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்க மாவை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு முறுக்கு பிழிஞ்சிடலாம். ரொம்ப சர்வீஸ் ஆனவங்க எண்ணெயிலேயே டைரெக்டாக பிழிஞ்சு விடுவாங்க. நான் இப்போ பிகினர்ஸ்க்காக ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த மாதிரி கண்ணு கரண்டி நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும்ல, அதில் பெரட்டி வச்சுக்கோங்க. அந்த கண்ணு கரண்டியை அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக அழுத்தி இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி புளியிற மாதிரி. இப்போது மீத இருக்க மாவை எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாம். லைட்டாக டேப் பண்ணி ஒட்டி விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் சேர்த்துடலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்து பொரிச்சிட்ருக்கேன். அதனால் ரொம்ப முறையாக தெரியுது. நீங்கள் நார்மலான குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணி பொரிச்சிங்க அப்படின்னா இவ்வளோ முறையாக வராது. லைட்டாக அந்த முறுக்கு போட்ட இடத்துல மட்டும் பபிள்ஸ் வந்துட்டுருக்கும். அந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். பபிள்ஸ் அடங்கிடுச்சு அப்படின்னா முறுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே பொரிக்கலாம். இதே போல் மீத இருக்க மாவையும் முறுக்காக பொரித்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. முறுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் எல்லா முறுக்கையுமே சுட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ பார்த்தது பொட்டுக்கடலை முறுக்கு. அடுத்து நம்ம ரவை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவை நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். இந்த முறுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கூட. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற எல்லா அளவுகளுமே ஒரே கப்பில் நீங்கள் அளந்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்லையே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. ஸோ இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். வாசனையும் கமன்னு இருக்கும். இந்த பட்டர் நல்லா கரையட்டும். அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க. அது நல்லா வாசனை கொடுக்கும். உங்களுக்கு சீரகத்துடைய வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓமம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் கெட்டிப்படாமல் கலரும். ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த ரவையெல்லாம் தனித்தனியாக ஒன்றா தெரியுது பாருங்கள். எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதை வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம வச்ச அளவுகள் வந்து கரெக்டான அளவுகள். அதனால் நல்லா வந்து அழுத்தி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா முறுக்கு உரல் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஸ்டார் படம் போட்ட இந்த உள்ளே போகிற தட்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த முறுக்கை செய்ய போகிறோம். உங்களுக்கு இந்த முறுக்கு உரல் வேணும் அப்படின்னா நான் வந்து ஆன்லைனில் தான் இது வாங்கினேன். இதனுடைய லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா வந்துருக்கு. நல்லா நைஸாக அந்த முறுக்கு புளியறது வந்து கஷ்டமே இல்லாமல் வந்து புளிய வருது. இப்போ வந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு நல்லா அந்த ஓவல் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்த மாவை இந்த முறுக்கு உரலுக்குள்ளே போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடலாம். அந்த முறுக்கு உரல்லையே மூடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை போட்டு நம்ம வந்து மூடிடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த திருகுற மாதிரி ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி திருகுனிங்கன்னா போதும். அழகாக வந்து முறுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாவு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணி திருகுறேன். இவ்வளோ சூப்பராக மெல்லிஸாக வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து உரலில் ஃபில் பண்ணணும் மாவை. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நைஸாக அழுத்தி விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் புழிஞ்சிட்டே வாங்க. நான் உங்களுக்காக வீடியோக்காக வந்து மெதுவாக செய்து காமிக்கிறேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஸ்பீடாகவே சுற்றிடலாம். முறுக்கு வந்து அவ்வளோ வந்து சுலபமாக வரும். ரொம்ப ஈஸியும் கூட இந்த முறுக்கு உரலில் வந்து முறுக்கு புழியிறது. இப்போ நம்ம முறுக்கு வந்து நல்லா புளிஞ்சாச்சு. இந்த நடுவில் இருக்க அந்த எட்ஜையும் லாஸ்ட்டாக கடைசியாக இருக்க அந்த மூளையையும் வந்து மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம எண்ணெய் சட்டியில் போடும்போது அது பிரியாமல் இருக்கணும் அந்த முறுக்கு, அதுக்காக தான். இப்போ இது வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்க முறுக்கை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் முறுக்கு சுடுறீங்க அப்படின்னா ஒரு சமயத்தில் ஒரு முறுக்கு மட்டும் போடுங்க. உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா 2-3 முறுக்கு கூட போட்டுக்கிறலாம். 2 சைடும் திருப்பி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி கலர் இருந்தால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க. இந்த கலரில் எடுத்துருங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கிறிஸ்மினஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவையுமே வந்து முறுக்காக பிழிஞ்சு பொரிச்சு எடுத்துடலாம். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வந்து அழகாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முறுக்கு ரெசிபி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு தடவை செய்து வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்து நம்ம தட்டை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ரோஸ்டட் பீனட்ஸ் தான். லைட்டாக இந்த மாதிரி கையில் வந்து க்ரஷ் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த நிலக்கடலை ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சு வச்சுருக்க 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஊற வச்ச கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படுத்தவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்ன இலைகளாக பிச்சு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டம்ளரில்
நீங்கள் வந்து நல்லா சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து தான் நம்ம வந்து பிசைய போகிறோம். இந்த தண்ணிக்கு வந்து அளவுகள்லாம் கிடையாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்து பிசைறதுனால ஃபஸ்ட்டு வந்து கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா கை போட்டு நம்ம பிசைஞ்சிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி நம்ம வந்து தட்டையை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக வந்து உருட்டிக்கோங்க. நல்லா வந்து சின்ன உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. பெரிய உருண்டையாக உருட்டினீங்க அப்படின்னா தட்டை வந்து ரொம்ப கனமாக போயிடும், அப்புறம் மொறுமொறுப்பு இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கவர் வச்சுக்கோங்க. கவர் மேலே லைட்டாக நெய் தடவிட்டு தட்டையை நல்லா வச்சு இந்த மாதிரி அழுத்துங்க. இந்த மாதிரி நம்மளுடைய உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தணும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக பச்சரிசி மாவு வந்து பச்சரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சி பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஈஸியாக தட்டை வராது. தட்டை வந்து எவ்வளோ ஈஸியாக தட்டையாக வந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வட்டமாக கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு தட்டையாக போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய கடாயாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரே சமயத்தில் 4-5 தட்டை கூட சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா தின்னாக வந்து தட்டையை தட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கடுக்குன்னுலாம் இல்லாமல் நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையும் கமகமான் இருக்கும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப முறுமுறுப்பாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸியாக செய்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே அரிசி மாவு சாதாரணமாக வச்சுருப்போம். ஸோ கண்டிப்பாக இப்போதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.